ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது முத்துக்குமரனுக்கு வெளியில் வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு மக்கள் வரவேற்பு இருக்குன்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நமக்கு வந்துட்டு இந்த ஓட்டிங் அனலைசிஸ், அதாவது அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் கொடுக்கும்போதே தெரியுது. கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே வாங்குகிற ஒரே ஒரு நபர் இப்போதைக்கு பிக் பாஸ் சீசன் 8 அது முத்துக்குமரன் மட்டும்தான். ஏன்னா சௌந்தர்யாவால் வர முடியல, ஜாக்லின் வர முடியல, விஷால் வர முடியல, யாராலையும் வர முடியல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராக பிக் பாஸ் 8 இப்போ வந்துட்டு கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நேர்மையாக கரெக்டாக கொடுத்துட்ருக்காப்புல. அப்படின்னு இருக்கும்போது இங்கே வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் இது வரைக்கும் முத்துக்குமரனை பாராட்டவே இல்லையே அப்படின்னு ஒரு குறை போயிட்டே இருந்துச்சு. அந்த குறைக்கெலாம் ஒரு விஷயமா இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டே வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக தான் வந்தார். அதாவது நிறைய பேர் வெளியே வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இது ஒரு சில பேர்லாம் தாக்குனாங்க, நம்ம சேனல்லே நிறையா பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து யாரையும் பேச விட மாட்டாரு, அதான் பண்ணுறாரு, பேச விட மாட்டாரு, மரியாதை இல்லாமல் டக்குன்னு உட்காருங்கன்றாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு, இது தப்பு இல்லையா அப்படி பேசுறது அவர் காதுக்கு போயிருக்கு. அதனால் அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இது வந்து அவர் அறியாமல் பண்ண விஷயங்கள். நான் இப்போ வந்துட்டு உள்ளே வந்து பேச போகிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கைத்தட்டுறீங்க. அந்த கைத்தட்டுற விஷயங்கள் எப்படின்னா பாரபட்சமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து முத்துக்குமரன் பேரை சொல்ல போகிறேன் அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு கிளாப்ஸ் பயங்கரமாக வந்து செம்மையாக கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ஷினியோட பேரை சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது டாப்பில் இருக்கிறது யாருன்னா முத்துக்குமரன், லாஸ்ட்டில் இருக்கிறது வர்ஷினி. ஸோ 2 பேருக்கு ஈவனாக நீங்கள் கைத்தட்டுங்க, அப்போ தான் அவங்களுக்கும் வந்துட்டு குழப்பமாக இருக்கும், யாருக்கு என்ன கைத்தட்டல் வருது தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வந்துட்டு முத்துக்குமரனை டாப்பாக வைக்கும்போது அங்கே வந்த சவுண்டு செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் முக்கியமாக சொல்லுங்கள். இதில் வந்துட்டு இந்த எடுத்துக்காட்டை சொல்கிறத கூட முத்துக்குமரன் தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு. ஏன் அங்கே வந்து ஜாக்லினையோ சௌந்தர்யாவோ யாரையும் சொல்லலை. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.